SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. நாடாளுமன்றத்தில் வண்ண புகை குண்டுகள் வீசப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பாஜக எம்பியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் 2 பேர் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போனவங்க விசிட்டர்ஸ் கேலரியிலேருந்து எகிரி குதிச்சு இது பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் அந்த சம்பந்தப்பட்ட எம்பி ஏன் அவருக்கு பாஸ் கொடுத்தாரு, எப்படி அவங்க போனாங்க என்பது சம்பந்தமாக அந்த பாஜகவினுடைய எம்பி மேல் நடவடிக்கை எடுக்க பதிலாக உள்துறை அமைச்சர் சம்பந்த நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு பதில் சொல்லணும், நாடாளுமன்ற பதில் சொல்லும்பொழுது அது சொன்னதற்காக எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சார்ந்த எம்எல்ஏக்கள் உங்களுக்கும் தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணி ஜனநாயக விரோதமான போக்கு அது மத்திய அரசாங்கம் எவ்வளோ குறிப்பாக பாராளுமன்றத்தை எதிர்க்கட்சியாக ஒன்றிணைந்து இப்படி ஒருவேளை அந்த பாஸ் கொடுத்து பாஜக எம்பி அல்லாமல் எதிர்க்கட்சி எம்பினா எம்பி இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரு ஜனநாயக விரோதமாக மத்திய அரசாங்கம் நடந்துக்குது. அந்த எம்பி மேல் நடவடிக்கை எடுக்கணும். இந்த தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பி அதையும் ரத்து செய்ய வேண்டும். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.